Hi student, good evening. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டாபிக் எல்லாமே தெரியும். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு சொல்ல போகிறோம், ஃப்ரிக்ஷன்ற டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் மீன் பை ஃப்ரிக்ஷன்? ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஃப்ரிக்ஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ரிக்ஷன் அப்படின்றது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு சர்ஃபேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் ஏ சர்ஃபேஸ். சரிங்களா? இந்த சர்ஃபேஸ் மேலே ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இது ஆப்ஜெக்ட், இது சர்ஃபேஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்க்கும் சர்ஃபேஸ்க்கும் இந்த ரிலேட்டிவ் மோஷன், இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ரிலேஷன் இருக்குமோ, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன். ஸோ அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிக்ஷனாக, ஐ மீன் என்ன சொன்னால் சொரப்பாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் ஆப்ஜெக்ட், இந்த இடத்துல ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரிக்ஷன் கூட கம்பேர் பண்ண அந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு சொன்னோமா, சொரப்பான பகுதி, இந்த சொரப்பான பகுதி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டோட என்ன இருக்கும் அப்படின்னா ரெண்டுமே ஒரு ரிலேஷனில் இருக்குன்னு சொன்னோமா, அந்த ரிலேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ ஸ்மால் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாதுன்னா மூவ் ஆகாது. ஸோ இப்போ மூவ் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டேபிள் மேலே ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ளேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போது when a small amount of force applied to the ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணாது அப்படின்னா மூவ் ஆகாது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் மூவ் ஆகாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு அங்கே இருக்கக்கூடிய நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸை வந்து எது ஆப்போசஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த சர்ஃபேஸும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்போசஸ் பண்ணோம். சரிங்களா? இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? திஸ் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசஸ் டு த ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை எப்படி கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம என்ன தான் சொன்னேன், ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் மேலே ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்ட் டேபிள் மேலே ப்ளேஸ் பண்ணோம். இந்த டேபிள் இந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கான்டாக்டில் இருக்குமா. அப்போ இந்த டேபிளுக்கும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த இடத்துல மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கான்டாக்ட் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை கொடுத்தாலுமே இந்த ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்குன்னா மூவ் ஆகலை அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸை எது ஆப்போசஸ் பண்ணுதுன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்ட். சரிங்களா? அப்போ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு எப்படி டெஃபினேஷன் சொல்லலாம் பாருங்கள். த ஃபோர்ஸ் இஸ் கால்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் விச் ஆல்வேஸ் ஆப்போசஸ் டு த. அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை வந்து எதை தடுக்கும் அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட் அண்டு சர்ஃபேஸ். அப்போ அந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணக்கூடியதுக்கும் உள்ள ரிலேட்டிவ் மோஷனை தான் எது ஆப்போசஸ் பண்ணோம், ஃபோர்ஸ்ன்றது ஆப்போசஸ் பண்ணும். அப்படி ஆப்போசஸ் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த சப்போஸ் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். முன்ன ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை ஆன் த ஆப்ஜெக்ட்னு சொன்னோம். இப்போது the applied force is increased, ஓகேவா, ஃபார் ஏ பர்டிகுலர் லிமிட். அல்லது என்ன பண்ணுவோம், ஒரு கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் இஸ் மூவ்ஸ் ஆன் த டேபிள். அந்த டேபிள் மேலே ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மூவ் ஆகும். ஃபுல் ஸ்பீடாக மூவ் ஆகுமா இல்லை ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகுமா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லிமிட் வரையும் தான் என்ன பண்ணுவோம் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படி மூவ் ஆனாலுமே கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும், அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரிங்களா? அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து இதிலே பாருங்கள், ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னா the force parallel to the surface is applied on the object. அப்போது இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா
இந்த சர்ஃபேஸ்க்கு பேரலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? அப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எதை பொறுத்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்ஃபேஸ்க்கும் இந்த ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய கான்டாக்ட்டுக்கும். அப்போது இந்த நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ண என்ன பண்ணும், ட்ரை பண்ணும். ஸோ அப்படி ட்ரை பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரிலேட்டிவ் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ரிலேட்டிவ்னா இந்த டேபிளுக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள தொடர்பு. ஸோ இது மேலே என்ன பண்ணணும்னா மூவ் ஆகுது அப்படின்றது அர்த்தம். அப்போ இந்த மாதிரி மூவ் ஆகும்போது கூட அந்த ஆப்ஜெக்டோட நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸை வந்து என்ன பண்ணும், ஆப்போசஸ் பண்ணுச்சு அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து என்ன சொல்கிறோம், நம்ம ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 2 டைப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அனதர் ஒன் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கலாம். சரிங்களா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அனதர் ஒன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய படத்தில் கொடுத்துருக்குற டயக்ராம்லேயே பாருங்கள், நம்ம ஆக்சுவலாக இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆர் அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ இந்த டேபிள் மேலே தான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த டேபிளுக்கும் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும். அந்த மோஷனை எது ஆப்போசஸ் பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணணும், ஆப்போசஸ் பண்ணும். ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இப்படியும், நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இப்படியும், ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸோட டைரெக்ஷன் இப்படியும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணோன்னா மூவ் ஆகுறது கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், உராய்வு அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? இந்த ஃப்ரிக்ஷன்னா 2 டைப்ஸ் சொன்னோம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அனதர் ஒன் கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா சிம்பிளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்றது தொடக்கத்தில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஐ மீன் இனிஷியல்லி ஆப்போசஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதுவே கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா, கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் ஆகும் பார்த்திங்களா, மூவ் ஆகும்போது ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது அப்படின்னா அந்த டேபிள் மேலே அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும்போது தடுக்கிறது ஆப்போசஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். சரிங்களா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே மூவ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷனாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது தடுக்கிறதுக்கு பேர் கைனடிக் ஃப்ரிக்ஷன். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது எதாவது மென்ஷன் பண்ணுவோம், எஃப்எஸ். எஸ் மீன் ஸ்டாட்டிக், எஃப் மீன் ஃபோர்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு எப்படி டெஃபினேஷன் சொல்கிறாங்க பாருங்கள். எ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் த ஃபோர்ஸ் which is opposed to the initiation of motion of an object to the on the surface. அப்போது இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சரி சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் வந்து சொரசொரப்பான சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்டை வந்து மூவ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு, ஓகேங்களா, நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணல. தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் அப்ளை ஆன் த ஆப்ஜெக்ட் மேலே எந்த ஒரு ஃபோர்ஸுமே நம்ம கொடுக்கல. ஆனால் இது தொடக்கத்திலே மூவ் ஆகாமல் தடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த ஃபோர்ஸுக்கு பேர் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஸோ இதில் என்னென்ன டைப் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஒன்லி கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னா நார்மல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும், டேபிள்லேருந்து இந்த ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ 2 ஃபோர்ஸுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இந்த டோட்டல் வேல்யூவோட வேல்யூ என்ன, டோட்டல் ஆர் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் 0. ஸோ அப்போ n ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், mg அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே n மைனஸ் mg ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ 0. அப்போது n ஈக்குவல் டு நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இந்த சர்ஃபேஸ் வந்து சொரசொரப்பான சர்ஃபேஸ்ன்னு சொன்னோம். இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஆப்ஜெக்ட் வச்சுட்டோம். இப்போ நாம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். சரிங்களா? இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். எதுக்கு பேரலாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரலல் டு த
சர்ஃபேஸ். ஓகேங்களா? இப்படி அப்ளை பண்ணும்போதும் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணலைன்னா மூவ் ஆகலை. ஏன் மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குது நமக்கு 0 அண்டு μsn அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. இது 0ன்றது என்ன அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் மூவ் ஆகவே இல்லை, எந்த ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியும் மூவ் ஆகலை அப்படின்னா இது 0ன்னு எடுத்துக்கிறோம். இந்த μsn அப்படின்றது என்னென்னா, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், மேக்ஸிமமாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது, ஐ மீன் மேக்ஸிமமாக எவ்வளோ மூவ் ஆகுதோ அப்போ இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ μsn. ஐ மீன் இது மினிமம் வேல்யூ, இது மேக்ஸிமம் வேல்யூ. இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்றது அர்த்தம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலை அப்படின்னா மூவ் ஆகலை. ஏன் மூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கே தெரியும் கீழே என்ன ஃபோர்ஸு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, மேலே நார்மல் ஃபோர்ஸு. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அந்த ஆப்ஜெக்ட் என்னவாக இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தும் மூவ் ஆகலை அப்படின்னும்போது அப்போ என்ன ஆன்சர் வரும், நமக்கு 0 அப்படின்ற ஒரு ஆன்சர் வரும். ஸோ அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The exactly equal and opposite force on the object to resist its motion and tries to keep the object at rest. So implies that external force and frictional force are exactly equal and opposite. நம்ம முன்னே சொன்னோம், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன பண்ணலைன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணாது, மூவ் ஆகாது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? பட் நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், ஐ மீன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா எந்த ரேஞ்சு டு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொன்னோம் நம்ம, 0 to μsn அப்படின்ற ரேஞ்ச். மூவ் ஆகலை அப்படின்னா 0, மூவ் ஆச்சுன்னா μsn அப்படின்ற மேக்ஸிமம் ரேஞ்ச். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அதை நம்ம கொடுத்துருப்பாங்க பாருங்கள். The external force on then the object start to slide, then the maximum static friction that can be exerted by the surface. ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா μsnன்னு எடுத்துக்கிறோம், மினிமமாக இருந்துச்சு அப்படின்னா 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படின்றத நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0 lesser than or equal to fs. அப்படி இல்லாட்டி lesser than or equal to μsn. இதுக்கு என்ன கண்டிஷன், இந்த 0 fsக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை இதை விட fsஐ விட 0 கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அப்படின்னா இனிஷியலில் 0வாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இதுக்கு கண்டிஷன் fs வந்து μsnக்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லாட்டி fs வந்து μsnஐ விட என்னவாக இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கணும். சரிங்களா? இது மேக்ஸிமமாக இருந்தால் இந்த கண்டிஷன், இது மினிமமாக இருந்தால் இந்த கண்டிஷன். ஸோ இது மூணையத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இது ரெண்டுத்தையும் எப்படிலாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்ட் இஸ் ரெஸ்ட். ஆப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்குன்னா ரெஸ்ட் இருக்குது, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலைன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 0. ஸோ fs இஸ் ஈக்குவல் டு 0. எந்த ஒரு ஃபோர்ஸுமே நம்ம அப்ளை பண்ணலை. ஸோ அப்ளை பண்ணாதனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 0 அப்படின்னு நம்ம ஒரு கண்டிஷனை ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? இதில் பாருங்கள், the object at rest and there is an external force is applied parallel to the surface, then the force of static friction acting on the object is exactly equal to the external forces applied on the object. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு முன்ன ஃபோர்ஸ் எதுவுமே அப்ளை பண்ணலை அப்படின்னு சொன்னோமா, இப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லாமா. அப்போ மூவ் ஆச்சு அப்படின்னா லைட்டாக மூவ் ஆகுது, ஆனால் இனிஷியேட் பண்ணுது. அப்படி இனிஷியேட் பண்ணுச்சு அப்படின்னா நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் எது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் ஐ மீன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த எஃப்எஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா μsnக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஐ மீன் இப்போ என்ன மீனிங் அப்படின்னா μsn அப்படின்றது நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆச்சு அப்படின்னா
அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மியூஎஸ் எண்ணுக்கு வந்து என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 2 கண்டிஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஒன்று ஜீரோவாக இருக்கும், இன்னொன்று வந்து மியூஎஸ் எண்ணாக இருக்கும். ஸோ when the object begins to slide, the static friction acting on the object attains maximum. ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா ரொம்ப அதிகமாக மேக்ஸிமம் இதுக்கு போயிடும். அப்போ எஃப்எஸோட வேல்யூ மியூஎஸ் என். இது வந்து மேக்ஸிமம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மியூஎஸ் சரி எஃப்எஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது மினிமம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது 2 தான் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கண்டிஷன். சரிங்களா? இதில் பாருங்கள், நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு. ஸோ இந்த அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்க்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலண்ட்டு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா மூவ் ஆகும். ஏன் அப்படின்னா மேலே நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அதனால் ஈஸியாக மூவ் ஆகும். ஆனால் கீழே பாருங்கள், மேலே ஒரு ஆப்ஜெக்ட்டு கீழே ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஆனால் இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ஆப்போசிட் தான். பட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம்னா ரொம்ப ஸ்லோவாக என்ன பண்ணோம், மூவ் ஆகும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன பண்ணோம் அப்படின்னா தடுத்துடணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே தடுத்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ரிக்ஷன் பேர் என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனில் 2 கண்டிஷன் மறந்துடாதீங்க. ஒன்று வந்து 0 lesser than or equal to fs lesser than or equal to μs n. இந்த μs அப்படின்றது கான்ஸ்டன்ட். ஸோ இதை எதை டிஃபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம இப்படி சர்ஃபேஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த சர்ஃபேஸ் எந்த ஆப்ஜெக்டால் செஞ்சுருக்காங்க, மேபி மரத்தால் செஞ்சுருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக்கால் செஞ்சுருக்கலாம், இல்லை எதால் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதை டிஃபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மியூஎஸ் என் வந்து இருக்கும். சரிங்களா? அப்போ மியூஎஸ் அப்படின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ 0வாக இருந்துச்சு, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும், 0வாக இருந்துச்சு அப்படின்னா எஃப்எஸ் ஈக்குவல் டு 0னா there is no external force. எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை பண்ணலைன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூவும் 0. இந்த கண்டிஷன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் தான் எஃப்எஸ் என் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் 3.17 பாருங்கள். கன்சிடர் an object of mass 2 kg resting on the floor. ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம 2 kg இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஒரு ஃப்ளோர் மேலே வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது the coefficient of static friction between the object and the floor is μs equal to 0.8. இப்போ ஃப்ளோருக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ வந்து 0.8 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வாட் ஃபோர்ஸ் மஸ்ட் பி அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட் டு மூவ்ஸ் இட். அப்போ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஃப்ளோர் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நமக்கு சிம்பிளாக தெரியும், ஒரு ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்னா அது மேலே ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கு அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா ஒரே ஒரு கண்டிஷன், ஒன்று கிராவிடேஷனல் ஃபீல்டு, இதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கும் அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ். அப்போ n ஈக்குவல் என்ன சொல்கிறோம் நம்ம, mg. இப்படி இருந்தாவே அது என்னவாக இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ பாருங்கள், இதை தான் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட், த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை அன் ஆப்ஜெக்ட் இஸ் பேலன்ஸ்டு பை த நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸெக்ட் பை த ஃப்ளோர். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா n ஈக்குவல் டு mg. அப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தானே கேட்டோம், எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன சொன்னோம், எஃப்எஸ் ஈக்குவல் டு மியூஎஸ் என். இதெல்லாம் நமக்கான ஃபார்முலா. இப்போ மியூஎஸ் அப்படியே வச்சுக்கோங்க, n ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம் நம்ம, mg. n ஈக்குவல் டு mgன்னு எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ மியூஎஸோட வேல்யூ 0.8, மாஸ் வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ 9.8. ஸோ இதெல்லாமே மல்டிபிள் பண்ணால் 15.68 நியூட்டன். ஸோ இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மூவ் ஆகும். therefore move the object, the external force should be greater than the maximum static friction. இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். சரிங்களா? அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வந்து எதை விட அதிகமாக இருக்கணும், 15.68 விட அதிகமாக இருக்கணும்.
ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.18 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கன்சிடர் an object of mass 50 kg at rest on the floor. இப்போ ஒரு ஃப்ளோர் மேலே 50 kg மாஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ரெஸ்ட்டில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. A force of 5 Newton is applied on the object but it does not move. இப்போ நம்ம 5 Newton ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆப்ஜெக்ட்டுக்கு. அப்படி ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணாலுமே அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலை அப்படின்னா மூவ் ஆகலை. வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தட் ஆக்ட் ஆன் த ஆப்ஜெக்ட்? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு கீழே ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? நமக்கான கண்டிஷன் சொல்லிட்டாங்க அவங்களே. ஆப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரெஸ்ட்டில் இருக்குது, ஆனால் இருந்தாலும் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு டேபிள், இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது மூவ் ஆகலைன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இது அப்ளைடு ஃபோர்ஸ், ஐ மீன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், இது ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ரெண்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் தான் இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கும். ஏன் அப்படின்னா எஃப் எக்ஸ்டர்னல் மைனஸ் எஃப் ஃப்ரிக்ஷனல் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போட்டிங்கன்னா எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ரெண்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல். த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லலாம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால எவ்வளோ நியூட்டன் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா இந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? இந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. இதை நான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல டேபிள் இருக்குது, இது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வச்சுட்டோம் நம்ம. இப்போது இது அப்ளைடு ஃபோர்ஸு, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. இது எப்படி சொல்கிறோன்னா, இப்போது ஒரு 5 நியூட்டன் ஃபோர்ஸு நம்ம அப்ளை பண்ணுறோம். சரிங்களா? 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபோர்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் மேபி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6 சம்திங் இருக்குது, 6 நியூட்டன் சம்திங் இருக்குது அப்படின்னா, சரி இப்படி விட்டுருங்க. இந்த 5 நியூட்டன் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணலைன்னா மூவ் ஆகலை அப்படின்னா, நம்ம இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட வேல்யூ 5 நியூட்டன் எடுத்துக்கக்கூடாது. என்ன எடுத்துக்கணும்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட ஃபோர்ஸ் தான் 5 நியூட்டன் எடுத்துக்கணும். சரிங்களா? மேபி இங்கே 6 நியூட்டன் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, இப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எவ்வளோன்னு எடுத்துக்கணும், நம்ம 6 நியூட்டன் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்ளைடு ஃபோர்ஸோட வேல்யூ 6 நியூட்டன் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இது எப்போ அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாமல் இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? மறந்துடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஐ மீன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போது இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட டைரக்ஷனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா? Example 3.19. Two bodies of masses 7 kg and 5 kg are connected by a light string passing over a smooth fully at the edge of the table as shown in figure. Actually ஒரு டயக்ராமில் நமக்கு ஒரு 2 ஆப்ஜெக்ட் ஆர் 2 பாடிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் 7 kg அண்டு செகண்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் 5 kg. ஸோ இந்த 2 வெயிட் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்டை எதை வச்சு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. அது எது வழியாக இருக்குது அப்படின்னா ஒரு புள்ளி வழியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. புள்ளி மீன்ஸ் ராட்டினம். ஸோ இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த சர்ஃபேஸ் அண்ட் டேபிள் இஸ் 0.9. அப்போ மியூஎஸோட வேல்யூ 0.9 கொடுத்துருக்காங்க. மாஸ் M1ஓட வேல்யூ 7 kg அண்டு M2ஓட வேல்யூ 5 kg. சரிங்களா? Will the mass M1 7 kg on the surface move? M1 என்ற மாஸ் வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஃப் நாட், வாட் வேல்யூ M2 should be used to that mass 7 kg begins to slide on the table. இப்போ M2ஓட வேல்யூ
M2ஓட வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா M1என்ற அந்த 7 kg இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து கீழே வரும் அப்படின்றத நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ M1 மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல, வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மாசஸ் M1 மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக M1 மேலே நமக்கு 4 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த டவுன்வர்ட் டைரெக்ஷன். ஸோ டவுன்வர்ட் டைரெக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன ஆக்சிஸ் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ M1 மேலே நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா M1G அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த டேபிள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ 2 டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சா, இது ரெண்டுமே ஈக்குவல் அண்டு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ அது எதை வழியாக கட்டி தொங்கிட்டு ஒரு டென்ஷன் ஃபோர்ஸ், டென்ஷன் ஸ்ட்ரிங் வழியாக இருக்கா. ஸோ அப்போ ஸ்ட்ரிங் வழியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னா டென்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ டென்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் அலாங் த மாசஸ் M1. ஸோ இது என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். அடுத்தது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா, அந்த டேபிள் மேலே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னா அந்த மாசஸ் மூவ் ஆகுது பார்த்திங்கன்னா டென்ஷனல் ஃபோர்ஸ் இழுத்துட்டு போதிங்களா அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எந்த டைரெக்ஷனில் போய்ட்டுருக்கோம், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் போய்ட்டுருக்கு. சரிங்களா? இதெல்லாமே மாசஸ் M1ல். ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் சொன்னோம் என்ன அப்படின்னா N = M1G. இப்படி இருந்துச்சு அப்படின்னா நோ வெர்டிக்கல் மோஷன் நடக்குமா அப்படின்னா எந்த ஒரு மோஷனும் நடக்காது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், டு determine the masses M1 move on the surface. ஆனால் M1 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் மேலே மூவ் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன், Fs = μs n அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன். அப்போ μsோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா μs என்னோட வேல்யூ M1G. ஸோ அப்போ μsோட வேல்யூ என்னது 0.9, மாஸோட வேல்யூ 7 × 9.8. ஸோ இதெல்லாமே ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் 61.74 நியூட்டன். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 61.74 நியூட்டன் நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த கயிறு மேலே எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கும். டென்ஷன் T = என்ன ஃபார்முலா, M2G. ஸோ அப்போ M2ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா 5, Gயோட வேல்யூ நமக்கே தெரியும் 9.8 = 49 நியூட்டன். அப்போது இங்கே நம்ம கண்டுபிடிச்சது எது அதிகம் அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸை விட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷன் ஆக்டிங் ஆன் த மாசஸ் M1 இஸ் லெஸ் தென் த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ மாஸ் வில் நாட் மூவ். அதனால் என்ன பண்ணாது அப்படின்னா மாஸ் M1 வந்து என்ன பண்ணாதுன்றாங்க, மூவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் த மாஸ் M1 டென்ஷன் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ Tயோட வேல்யூ என்ன எடுத்துக்கணும் நம்ம M2Gக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா ஈக்குவல் ஆகிடும். அப்போ அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்னா மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆகிறதுக்கு எவ்வளோ கேஜி இருந்தால் மூவ் ஆகும் அப்படின்னா ஸோ நமக்கு M2 மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி எழுதலாம் பாருங்கள், M2 = μs mg/g. ஸோ G கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன இருக்கும் நமக்கு அப்படின்னா M2 = μs m1 மட்டும் இருக்கும். ஸோ இப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா M2ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 6.3 kg. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the masses M2 is greater than 6.3 kg, then the mass M1 will begin to slide. இந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் ஆகவே ஸ்டார்ட் ஆகும். அப்படின்னா நமக்கு 5 kg இருந்துச்சு அப்படின்னா மூவ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தா நமக்கு ஆகாது. அப்போ எவ்வளோ கேஜி இருக்கணும், 6.3 kgயை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மாஸ் M2ஓட வேல்யூ 6.3 kgயை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். ஐ மீன் M1ஓட வேல்யூ 7 kgயாக இருக்கும்போது M2ஓட வேல்யூ இவ்வளோ இருந்தால் இதை விட அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். சரிங்களா?
ஸோ இதெல்லாமே எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ். சரிங்களா? இதுவே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மெட்டீரியலுக்கு எந்த மாதிரியான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் காலத்தில் கொடுத்துருப்பாங்க. கிளாஸ் அண்டு கிளாஸாக இருந்தால் 1.0, ஐஸ் அண்ட் ஐஸாக இருந்தால் 0.10, நம்ம வுட் அண்டு வுட்டாக இருந்தால் இந்த வேல்யூ, ஸ்டீல் அண்டு ஸ்டீலாக. ஸோ ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்குமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும். சரிங்களா? ஓகே, மீதி இருக்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். கரெக்ட்.